ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய நிலைமை நான் எங்கே போய் சொல்கிறதுன்னே தெரியல. வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு மாதமாக கஷ்டப்பட்டேங்க. இதை இப்போ எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள். ஒரு மாதமாக வந்து கஷ்டப்பட்டு இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் இதான் இங்கே பாருங்கள் பாதாம் பிசின் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தினம் சோறு தண்ணி இல்லாமல் இதை சாப்பிட்டுட்டு உக்காந்து இருக்கிறேன். சாப்பாடே வந்து காலைல சாப்பிட்றது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து நான் சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது. சாப்பாடு சாப்பிடாம இந்த பழம், இந்த பாதாம் பிசுன்னு முடிஞ்சால் ஒரு பால் இந்த மாதிரியே குடிச்சிட்டு வந்து கண்டினியூவஸாக ஒரு மாதம். சரி, ஒரு மாதம் வந்து வெயிட்டே போடக்கூடாது, வெயிட் போட்டாக்கா வந்து ஏறுதா இல்லையான்னு சொல்லிட்டு அதே ஒரு மனக்குழப்பத்தில் இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட்டே போடாமல் இருந்தேன். நேற்று தான் வந்து என்ன பண்ணேன், வீட்டில் வந்து வெயிட் மிஷின் இருந்துச்சு. சரி, ஒரு மாதம் ஆயிடுச்சு நம்ம வந்து டயட் கண்டினியூ பண்ணி ஒரு மாதம் ஆச்சு. சரி, நம்ம இப்போ வந்து வெயிட் எடுத்து பார்ப்போம், எவ்வளோ தான் இருக்கிறோம், எவ்வளோ தான் குறைஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து இருங்க வரேன், எவ்வளோ வெயிட் குறைஞ்சிக்குதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து என்னோடய ஹாஸ்பிட்டலு சீட்டு. இதில் தான் வந்து போன மாதம் வெயிட் எடுத்தோம். வெயிட் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா 87 கிலோ. எத்தனாந்தேதி எடுத்துக்கிறேன்? 12ஆந்தேதி வெயிட் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? இதில் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் வெயிட்டு, தெரியலையோ? நிறைய பேக் சைடு கேமரா பாருங்கள், பேக் சைடு வரமாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், 87 கிலோ. 87 கிலோ 41 கிராம் வெயிட் இருந்துச்சு. இப்போ நான் அதுலேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கிறேன்னா 35 கிராம் குறைஞ்சிக்கிறேன். இல்லை, 36 கிராம் வந்து வெயிட் குறைஞ்சிருக்கிறேன். நான் நினச்சேன் ஒரு 5 கிலோவாச்சும் குறையும், இல்லை 1 கிலோ 2 கிலோவாச்சும் குறைஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா ஒரே வந்து 36 கிராம் தான் நான் வந்து குறைஞ்சிருக்கிறேன். இதுக்கப்புறம் என்னதுக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணணும் சொல்லுங்கள்? ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கணும். ஒரு 36 கிலோ வந்து 36 கிராம்ன்றது வந்து இன்றைக்கி ஏறலாம். நான் இன்றைக்கே சாப்பிட்டா இன்றைக்கே ஏறி போகலாம். ஏறுறது அந்த கொஞ்சம் ஈவெண்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த டயட்டு ஃபாலோ பண்ணுறது எனக்கு வந்து ஒரு ரிசல்ட்டே இல்லை. நான் இவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தாலும் ரிசல்ட் இருக்க மாட்டேங்குது. அதனால் நான் வந்து இன்னையோடு வந்து என்னோடய டயட்டை வந்து நான் முடிச்சுக்கலான்னுக்கிறேன். என்னால் சோறு சாப்பிடாம இறக்க முடியல காலையில். அதனால் இன்றைக்கி பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு சோறு சாப்பிடுவேன், பழம் சாப்பிட்டு சோறு சாப்பிடுவேன். வெயிட்டு குறையும் போது குறையட்டும், சரியா? குறைஞ்சிரும், கண்டிப்பாக குறைஞ்சிரும். உடம்புல வந்து நிறையா மருந்துகளெல்லாம் மாத்திரையெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? இந்த மாத்திரை சாப்பிடாம விட்டோன்னாவே எனக்கு வந்து வெயிட்டு குறைய ஆரம்பிச்சிடும். சரி, எல்லோரும் சாப்பிடுங்க. இந்த டயட்டு ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு டயர்டானது தான் மிச்சம். ஒரே சிரிப்பாகுது என்ன நினச்சா எனக்கு. என்னடா இது, என்னதான் டயட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு பாருங்க. பச்சை இருக்கல்ல அன்றைக்கி வாங்கினல லைவ் போடும்போது அது மாதிரி இன்றைக்கி விற்றுன்னு போனாங்க. சரின்னு சொல்லிட்டு வேர்க்கடலை வாங்கியாச்சு. இன்றைக்கி லைவ் வருவேன். லைவ் வந்து என் கதையை சொல்கிறேன் கேளுங்க. சரியான காண்டாக வருது எனக்கு. இந்த பச்சை வேர்க்கடலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்போத்துலேருந்தே ரொம்ப பிடிக்கும். இந்த அவிச்சு சாப்பிட்டாலும் கூட எனக்கு பிடிக்காது. பச்சை வேர்க்கடலை வந்து எனக்கு
அந்த ஸ்மெல்லோடு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வேர்க்கடல, பனங்கிழங்கு இந்த மாதிரி வந்து நான் நிறைய வந்து லைக் பண்ணுவேன். வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்து சிரித்து தொலையாதீங்க, சிரிக்காமல் வீடியோ பாருங்கள் சரியா? கனி எவ்வளோ வெயிட் குறைஞ்சிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். சரி, எல்லோரும் சாப்பிடுங்க. லைவ் வருவேன், வீடியோ பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்கள், லைவ் வரேன் நான். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பையனை கொஞ்சம் பேங்க்குக்கு வரைக்கும் கூட்டின்னு போனோம். அவனை பேங்க்குக்கு கூட்டின்னு போயிட்டு வந்துட்டு அப்புறமா நான் லைவ் வருவேன். வெயிட் பண்ணுங்கள், லைவில் நிறைய பேசுவோம். உங்களோட கேள்விகளை எடுத்து வைங்க. வெயிட்டு குறைஞ்சதை பற்றி நம்ம வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுவோம் சரியா? டாட்டா பை பை, சி யூ, போயிட்டு வரேன்.